திருப்பூர் மாநகர் வீரபாண்டி காந்திநகர் அங்கேரிபாளையம் பாளையக்காடு நல்லூர் என பல்வேறு பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வீரபாண்டி அடுத்த பழவஞ்சிபாளையம் குரவர் காலனி பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கு தற்காலிக மாற்றிடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள நகரப்பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து மனு வழங்கினர். கடந்த 3 வாரமா தாகூர் நகர், பாக்கும்பேட், அதை சுற்றி உள்ள பக்கத்துல லாஸ்பட் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் திருட்டு, சின்ன சின்ன திருட்டு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தாகூர் நகர்ல ஒரு 15ஆம் தேதி போல செயின் ஸ்நாச்சிங்க்கு நைட்டு 11 மணிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு லேடி கிட்ட. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பார்த்தா அதை பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் நார்த்துக்கு வந்திருக்கோம். சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா என்னென்ன நடந்திருக்குன்னா, சைக்கிள் திருடிட்டு போயிருக்காங்க. 2 சைக்கிள் ஃபர்ஸ்ட் கிராஸ்ல தாகூர் நகர்ல திருட்டு போயிருக்கு. அது மட்டும் பெட்ரோல் திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து பாக்கும்பேட்ல முத்துவாழி மழியம்மன் கோயில் வீதியில ஒரு அயன் பாக்ஸ் டக்குன்னு உள்ள எடுத்துட்டு ஓடுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான திருட்டுகள், சின்ன சின்ன திருட்டுகள் நடந்துட்டு இருக்கு. சின்ன திருட்டுகள் தான் நாளைக்கு பெரிய திருட்டா மாறும். அதனால இந்த மாதிரியான நேரத்துல சர்வைலன்ஸை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட கேட்டிருக்கோம். எஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்கள், அப்புறம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகிய நானும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புஞ்சை துரையம்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வந்துள்ளது. அதில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி கடத்துவதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கல்குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் சீல் வைக்கப்பட்டிருந்த கல்குவாரியின் உள்ளே நுழைந்த சிலர் அங்கு சட்டவிரோதமாக பாறைகளை உடைக்க முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து வந்த பங்களாபுதூர் காவல்துறையினர் பலத்த தீக்காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்த 2 உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தவர்கள் செந்தில்குமார் மற்றும் அஜித்குமார் என்பதும், இவர்கள் இருவரும் கல்குவாரியில் பாறைகளை உடைப்பதற்காக வெடிவைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் உடல்களை கைப்பற்றிய பங்களாபுதூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதியம்புதூரில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதியம்புதூரில் இருந்து ஒட்டப்பிடாரம் செல்லும் வழியில் சாலை விபத்தில் அடிபட்டு கிடந்த இளைஞரை கண்டதும் தனது காரை விட்டு இறங்கி படுகாயமடைந்த இளைஞருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார். சென்னை மணலி மார்க்கெட் பகுதியில் மணலி தொழிற்சங்கத்தினர் சார்பில் தனியார் பெட்ரோ கெமிக்கல் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் சிவக்குமார் மற்றும் சங்கத்தின் முன்னணி உறுப்பினர் வினோத்குமார் ஆகியோர் மீது வீண்பழி சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும், அவர்களுக்கு உடனடியாக நியாயம் கிடைக்க வேண்டியும், நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வை ஒப்பந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். என் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சாங்க. 4 வருஷம் ஆகுது வேலையை விட்டு நீக்கி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூழ்நிலை தெரியல, கஷ்டமா இருக்கு. சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்புறது ரொம்ப ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி வேலையில சேர்த்துக்கணும். மணலியில் அமைந்துள்ள ஓட்டாரி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அந்த ஆலையில் உள்ள தொழிற்சங்கத்தின் சார்பாக இங்கே மணலிலே தெருமுனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. குறிப்பான அந்த தொழிலாளியின் கோரிக்கை என்னவெனில், அந்த நிர்வாகத்தால் பழிவாங்கப்பட்டு வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ள தோழர் வினோத்குமார், அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் சிவக்குமார் அவர்களை உடனடியாக பணிக்கு எடுக்க வேண்டும். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நல்லநாயக்கம்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிச்சை பிள்ளை. இவருக்கு பழனியம்மாள், தேவி என 2 மகள்கள் உள்ளனர். அதில் தேவி திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிப்பதற்காக சேர்க்கை போட்டுவிட்டு 3 பேரும் வீடு திரும்பியுள்ளனர்.
அப்போது ரயிலில் செந்துரை வந்த அவர்கள் தண்டவாளத்தை கடக்க முயற்சி செய்துள்ளனர். அதில் மாற்றுத்திறனாளியான பிச்சை பிள்ளை மிகவும் பொறுமையாக வந்துள்ளார். அப்போது அப்பகுதி வழியாக அதிவேகமாக வந்த நிஜாமுதீன் விரைவு ரயிலை கண்ட அவரது மகள் பழனியம்மாள் தந்தையை காப்பாற்ற ஓடி வந்தபோது இருவர் மீதும் ரயில் மோதி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவியின் கண்முன்னே தந்தையும் சகோதரியும் உயிரிழந்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் ஆவின் பால் பண்ணை உள்ளது. இந்த பால் பண்ணையில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 90,000 லிட்டர் அளவுக்கு பால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் அங்கு பணிபுரியும் கார்த்திக் என்பவரது மனைவி உமாராணி இன்று தனது வழக்கமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவரது முடி இயந்திரம் அருகில் உள்ள மோட்டாரில் சிக்கி அவர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உமா மகேஸ்வரி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வேளாண்மை உதவி இயக்குநர் எழில் ராணியிடம் கணக்கில் வராத 2,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்ற ராசா கோத்தகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட சோலூர் மட்டம், கோத்தகிரி பஜார் போன்ற பகுதிகளில் வாக்காளர்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்தார். அப்போது பேசிய ராசா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றும் வகையில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதாக கூறினார். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற முதல் கட்சியாக நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்களை பார்த்துதான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற, ஒன்றியத்திலே இருக்கின்ற மதவாத சக்தி தன்னுடைய மத வெறியை கட்டுப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் தலை தூங்குகின்ற விதத்திலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற வகையிலே நான் பணியாற்றுவேன். உங்களுடைய உண்மையான ஊழியராக, உங்களுடைய நல்ல உறுப்பினராக நான் நாடாளுமன்றத்திலே உங்களிடத்திலே பணியாற்றுவேன் என்ற உறுதியை வழங்கி வாக்களித்த பெருமக்களாகிய உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி முன்பு துவங்கிய இந்த பேரணியை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் வெள்ளரிக்கம்பை பழங்குடியினர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஜானகி என்ற பழங்குடியின பெண் வீட்டிலிருந்து தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை திடீரென ஜானகியை துரத்தி தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த வெள்ளரிக்கம்பை கிராம மக்கள் வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்வன பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சேத்துப்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இதே கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் அரசுக்கு சொந்தமான சுமார் 6 ஏக்கர் நிலத்தை இந்த தனியார் செங்கல் சூளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தில் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் முரளி தலைமையில் கிராம மக்கள் தனியார் செங்கல் சூளையை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெங்கல் போலீசார் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கொல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள், தனியார் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரியான நீதி வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் சரியான நீதி வழங்க வேண்டியும் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை காசிமேட்டில் மீன் ஏலக்கூடம் அருகாமையில் ஃபைபர் படகுகள் கட்டி நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் படகின் வீல் ஹவுஸ் என கூறப்படும் படகின் வீடு போன்ற பாகம் இருந்துள்ளது. இதனை அந்த பகுதியில் இருக்கும் விசைப்படகுகளுக்கு வெல்டிங் வேலைகள் பார்த்து வரும் தாஸ் என்பவர் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை அந்த வீல் ஹவுஸில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட மீனவர்கள் உடனடியாக அப்பகுதியில் இருந்த வலைகளை அகற்றிய நிலையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை
அணித்தனர். பின்னர் இதுகுறித்து காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்து வாய்க்கால் கேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். இவர் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களை வாங்க வெளியூர் சென்றுள்ளார். அப்போது அங்கு நூற்றுக்கணக்கான வீல் சேர்கள், கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை கண்ட அவர் தான் எடுத்து சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கு கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர், கைத்தடி, செயற்கை கால்களை வாங்கி வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 11 பேருக்கு வீல் சேர், 50க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கியுள்ளார். முகமது கவுசின் இந்த சேவையை ஏராளமானோர் பாராட்டினர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அகரம், மங்களப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. சிலைகளை ஏராளமானோர் முன்பதிவு செய்துள்ளதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையம் கிராமத்திற்கு நாள்தோறும் 11 முறை வந்து செல்லும் அரசு நகர் பேருந்து உரிய நேரத்திற்கு வருவதில்லை என்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பயிலும் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு வகுப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அரசு இலவச பேருந்து என்பதால் ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர் பொதுமக்களை அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி கேவலப்படுத்துவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனை மேலாளர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி தண்டியார்பேட்டை மண்டலம் 38வது வார்டுக்குட்பட்ட டாக்டர் கலைஞர் நகர், வினோபா நகர், சாஸ்திரி நகர், துர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக 20 ILP சாலை அமைக்கும் பணிகள் துவக்க நிகழ்ச்சி மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன், வட்ட செயலாளர் SL சுந்தர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் கலந்து கொண்டு புதியதாக 20 ILP சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார்.